Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில். நிதின் நபீன் பாஜக தேசிய தலைவர் பதவிக்கு போட்டியிடும் நிலையில் அவரை முன்மொழிந்து பாஜக மூத்த தலைவர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங், ஜே.பி. நட்டா உள்ளிட்டோர் தேர்தல் அதிகாரியிடம் மனு தாக்கல் செய்திருக்கின்றனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்க கேட்கலாம். ரமேஷ், வணக்கம். விவரங்களை பதிவு பண்ணலாம். ரமேஷ், பாஜகவின் புதிய தேசிய தலைவரை தேர்வு செய்வதற்கான வேட்புமனு தாக்கல் துவங்கி இருக்கிறது. இந்த ஏற்கனவே பாஜகவின் செயல் தலைவராக இருக்கக்கூடிய நிதின் நபீன் தேசிய தலைவர் பதவிக்கு போட்டியிடுவதற்காக தனது வேட்புமனுவை தாக்கல் செய்கிறார். இந்த வேட்புமனு தாக்கல் செய்யக்கூடிய நிகழ்வில் பாஜகவை சேர்ந்த மூத்த தலைவர்கள் பலரும் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், தற்போதைய தேசிய தலைவர் ஜே.பி. நட்டா உள்ளிட்ட பல தலைவர்கள், பாஜக ஆளக்கூடிய மாநில முதல்வர்கள், உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத், குஜராத் முதல்வர் உள்ளிட்ட பலரும் இந்த வேட்புமனு தாக்கல் நிகழ்வில் பங்கேற்றிருக்கிறார்கள். குறிப்பாக நிதின் நபீனுடைய வேட்புமனுவை தேர்தல் அதிகாரியான லக்ஷ்மண் அவர்களிடம் பாஜகவின் மூத்த தலைவர்களும் மத்திய அமைச்சருமான அமித்ஷா, ராஜ்நாத் சிங், நட்டா ஆகியோர் அந்த வேட்புமனுவை முன்மொழிந்து வழங்கியிருக்கிறார்கள். போட்டி இருந்தால் நாளைய வாக்குப்பதிவு நடைபெறும். இவர் போட்டியின்றி தேர்ந்தெடுக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் உள்ளது. இவர் புதிய தேசிய தலைவராக நிதின் நபீன் தேர்வு செய்யப்பட்டது குறித்த அறிவிப்பு நாளை காலை 10 மணி போல அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்ற தகவல் வெளியாகி இருக்கின்றது. குறிப்பாக நிதின் நபீன் பீகார் மாநிலத்தை சேர்ந்தவர்கள். அவர் கடந்த டிசம்பர் மாதம்தான் புதிய தேசிய செயல் தலைவராக நியமிக்கப்பட்டார். அதனைத் தொடர்ந்து புதிய தலைவரை தேர்வு செய்வதற்கான அறிவிப்பாணை 2-3 நாட்களுக்கு முன்பு வெளியிடப்பட்டது. அந்த அடிப்படையில் தான் இந்த வேட்புமனு தாக்கல் என்பது நடைபெற்று வருகிறது. பாஜகவை பொறுத்தவரை 12 கோடிக்கும் அதிகமான தொண்டர்கள் அந்த கட்சியிலே இருப்பதாக கூறப்படுகிறது. எனவே அந்த உலகின் மிகப்பெரிய தேசிய கட்சிகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய பாஜகவின் தேசிய தலைவர் பதவிக்கான இந்த தேர்வு என்பது உலகம் முழுவதும் உற்று நோக்கப்பட்டு அது கவனிப்பை பெற்றிருக்கிறது. நிதின் நபீன் அவர்கள் 45 வயது மதிக்கத்தக்கவர். பாஜகவினுடைய வரலாற்றில் மிக இளம் வயது தேசிய தலைவராக நிதின் நபீன் இருப்பார். அவருடைய வயது 45. ஏற்கனவே 5 முறை எம்எல்ஏவாக இருந்திருக்கிறார். பீகார் மாநில அமைச்சராகவும் இருந்திருக்கிறார். இன்னும் சில மாதங்களில் பல்வேறு மாநிலங்களில் 75 மாநிலங்களவை உறுப்பினர் இடங்கள் காலியாக இருக்கின்றன. நிதின் நபீனுக்கு மாநிலங்களவை உறுப்பினர் பதவியும் வழங்கப்பட இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. அவருக்கு தேசிய தலைவர் என்கிற அடிப்படையில் அரசின் சார்பில் இல்லமும் கூட ஒதுக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நிதின் நபீன் தேசிய தலைவர் பதவிக்கு போட்டு இடுவதற்கான வேட்புமனு தாக்கல் நடைமுறை துவங்கி இருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு, அதாவது அவர் வெற்றி பெற்று விட்டார் என்பது தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு நாளை தேர்தல் அதிகாரி லக்ஷ்மண் அவர்களால் முறைப்படி அறிவிக்கப்பட இருக்கிறது. உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். Eagle Electronics Festival of Discount Sale. Home appliances and kitchen appliances. அனைத்தும் சென்னையிலேயே மிக குறைந்த விலையில்.